டூட் படத்தை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு 3 விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சிருக்கேன், எழுதி கூட வச்சிருக்கேன். தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் மரியாதை. வெல் செட். செம்ம பஞ்ச் டயலாக் அது. இது வரைக்கும் எந்த ஹீரோக்களும் பேச துணியாத ஒரு பஞ்ச் டயலாக். பிரதீப்புக்கு தேங்க்ஸ், டைரக்டருக்கும் தேங்க்ஸ். சரி, அடுத்ததா ஒரு காதல், 2 காதல், 3 காதல் இப்படி எல்லாம் வருமா என்ன? நிச்சயமா வரும். நமக்கான காதல் யார்கிட்ட முழுமையடைதோ அந்த காதல் தேடி போய் உட்கார்ந்துக்கும், சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கும். ஒரே நேரத்துல பல காதல் பண்றவங்களை பத்தி இது கிடையாது. உண்மையான காதலை தேடி ஓடுறவங்களுக்கான விஷயம் இது. பெத்தவங்க தாம் பார்த்து சூஸ் பண்ற மாப்பிள்ளையத்தான், மணமகளைத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறவங்க, ஒருவேளை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கற வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நீ சொன்னவனே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பியோ, ஏங்க இந்த பெருந்தன்மை கல்யாணத்துக்கு முன்னாடியே வரமாட்டேங்குது? ஜாதி, கௌரவம், அந்தஸ்து இப்படி ஏதேதோ யோசிச்சு காதலிக்கிறவங்களை பிரிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுக்கும் போது சமூகத்தை சீர்கெடுத்துட்டாங்க, கலாச்சாரத்தை கெடுத்துட்டாங்க. ஏன் முதல்லயே நீங்க அவங்க விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? கேட்ட கேள்வி சும்மா நச்சுன்னு இருந்ததுங்க. நல்ல படம்.